இப்போ எப்படி வர்ற போட்டு டெய்லி காலைல கொடுக்கணும். பாருங்க பாருங்க அது எப்படி வீட்டுக்கு போகணும். இல்ல சார் ரைட் எது நாலு கால் கை கால் பேசுங்க. உடனே அடிக்குது வா இந்த சைடு இங்க போ இங்க போ. இப்போ தான் பாருங்க ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க. என் பேர் ரவிச்சந்திரன். அவர் ஆட்டோ டிரைவரு. என் வீடு வந்து மாதவரம். ஒரு லேட்டஸ்ட்டாக போன வாரம் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் ஐயா ஒரு பேட்டிங்க. இங்கே வந்து வருஷம் கணக்கெல்லாம் மூட்டு வலி அவங்க ரொம்ப பிரச்சனையில் வந்துட்டு ஐயா வந்து கொஞ்சம் கை வச்சு கையிலங்கெல்லாம் போட்டு எதோ பண்ணுறாரு. அது குணமாயிடுது. அதை பார்த்து நான் இங்கே வந்தேன் காலையில். வந்துட்டு இப்போ நான் ஐயாவை பார்த்தேன். சரி பண்ணி விட்டாரு. இப்போ பரவாயில்ல. பாருங்க எப்படி பாருங்க பேச்சு பாருங்க எப்படி பாருங்க அடுத்து போக வேமா அப்படியே அப்படி சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க பின்னாடி போய் சொல்லுங்க. அன்னதானம் பண்ணாங்க. சாப்பாடு எனக்கு நோயும் நியூஸில் குணமாயிட்டு இப்போ நல்லா இருக்கு. ஐயா ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. இருந்தா இருங்க கையெடுங்க கை வச்சாலே பஞ்சாப் வருவா எவ்வளவு தலைங்க நான் பார்த்துக்கிறேன். கேமரா போங்க. கேமரா ஓடியா அப்படி வாங்க. இப்படி வாங்க. சரி சரி. ராமன் சொல்லி சொல்லி போடணும். பார்த்துக்கிறேன் பாருங்க இது பாருங்க போச்சா போடா சொல்லிவிட இல்ல விடுத்த கால விடுங்க நல்லா இருக்கிறாங்க. நீங்க கவலைப்படாது. இந்த தேடி வருவாங்க. இந்த தேடி வருங்க. அவனுக்கு கொடுக்கணும். நீ அதெல்லாம் கவலைப்படாத. அவனுக்கு தெரியல அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு துணி கொடுத்தா கொடு நீ சாப்பிடு பார்த்து. என்ன தப்பா சொல்லிட்டேன்னா அழகாக போயிட்டு நீ நல்லா தெம்பா சம்பாதிச்சு சாப்பிடு. மக்கள் நிறைய கோயிலுக்கு போகணும் 2 வாரமா வரேன். போரூர் ஐயா 2 வாரமா வரேன்.
ஆனா வந்து எனக்கு பையன் எதை பேசி கேட்காம வருவோம் நல்லா கேட்கும். பாசமாக இருக்கான், பாசெல்லாம் வர பாசமாக இருக்கான். இங்கே ஒரு நல்ல பொண்ணு அமைச்சு கொடுத்து ஐயர்கிட்ட வரேன் நான். வந்து உடனே சாப்பாடு கொடுத்தாரு, டீ கொடுக்குறாரு, நல்லா சரிக்கு நல்லா கவனிக்கிறாங்க. காசு பணம் எதுவுமே கேட்கறது இல்லை. நம்ம வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நம்மளால மனசு எவ்வளோ முடியுதோ அதை போகணும். எதிர்பார்க்க கிடையாது. நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா நல்லா வந்து பாருங்க, ரொம்ப நல்லா நடக்கும். என்ன பண்ணுது? வலியுதா? முட்டி வலிக்குதா? பாரு முட்டி இருக்கிற பாரு, முட்டி வலி இருக்கா பாருங்க. வலிக்காம பாருங்கம்மா. சத்தமா பேசாதா இல்லையா? வேற என்ன பண்ணுது? பாருங்க ரமேஷா, அதான் அம்மாக்கு எப்படி இருக்குமா? பேச மாட்டேங்கிறீங்க. என்ன நடந்து போமா இப்படி பாருமா, வழி எப்படி இருக்கு பாருங்க. பரவாயில்லையா? அப்படியே கொஞ்சம் போயிட்டு மேல பாரு. இங்க பாருங்க. ஐயா கிட்ட வந்தோம், பரவாயில்ல, இப்போதைக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ பரவாயில்ல. காலையில வந்து நல்ல சாப்பாடுலாம் போட்டாங்க, நல்லா பாக்குறாங்க. ஆனா ஃப்ரீயா தான் பாக்குறாங்க. நம்மளுக்கு கையில உண்டு கொடுத்தா கொடுக்கலாம், நம்ம இஷ்டமா நல்லா பாக்குறாங்க. ரொம்ப நன்றி. எவ்வளவு நாள் வலிங்க? எவ்வளவு நாள் வலிக்குதுங்க? ஒரு 5-6 மாசமா இருக்கு. 7 மாசமா இப்பதான் ரொம்ப மும்மரமா வலிக்குது. இருக்கான்னு பாருமா. இல்லையா? சொல்லலாமா? 500 சொல்றேன். 500 அப்படியே போட்டு போன சாப்பாடு வருவான் துணைக்கு. புரியுதா? நீ நாம எங்க போனா நாம உன் கரு நம்பியா சாப்பிட்டு வியாபாரத்தை சேர்த்து கேளு போமா. நீ போன எல்லாம் நீ ஆங்கில ஒன்று நான் கூப்பிட்டுறேன்.
இதுக்கு மேல யாரு போயிருக்கிறா? இதுக்கு மேல யாரு போயிருக்கிறா? வீடு போடுவேன் பேசவா உன் பொண்ணு போயிருக்கிறா. நாலு கை வலி கால் வலி வாங்க அதெல்லாம் நான் போட்டுறோம் உட்காருங்க எங்க உட்காருங்க ஐயா உட்காரியா எங்க வாடியா எத்தனை நாள் பண்ணு வாடியா நான் தான் ஐயா படிக்கிறேன் கால் விடுங்க 5-6 வருஷமா இருக்கான வழி ஆண்டா படிக்கிறான் ஆட்டோக்கு வந்துட்டு ஆட்டோக்கு ராமு தான் பண்ணிக்கிறேன் நோய்கள் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் சென்று வச்சுக்கிறேன் என்ன பண்றீங்க ஊரே நாராயணபுரம் ஊர் பேரு சிவநாராயணபுரம் உடன்குடி பக்கத்துல நானே பூஜை போட்டேன் தொழில் ஊர்ல தொழில் இல்லைங்க வழிகாலம் பாருங்க விடுங்க இப்போ ஒரு நாள் போயிட்டேன் அவர் எங்க போன்றது பாவம் அவர் பெரிய உட்காந்துக்கிறாரு அவர் கூட வாங்க வாங்க அப்படியே மறுபடியும் எல்லாம் வரும் வீட்டுல போய் மாதிரி பண்ணணும் அது வேற நாங்க வந்து தேவி சக்தியில பண்றோம் நான் பண்ணல எல்லாம் அவருடைய சக்தியில பண்றேன் உட்காந்து பாத்துட்டியா பாத்தீங்க கையில போகுது பார்த்துதான் வந்தேன் நானே ஒரு 5-6 வாட்டி உங்களுக்கு போன் அடிச்சு போட்டுதான் சொல்லுவாங்க நான் எவ்வளவு தெரியறேன் சக்கரையும் நான் குறைச்சு தரேன் வீட்டுல சமைக்கிறப்ப போட்டு கொடு சொன்னாங்க எவ்வளவு நடக்குது அப்படியா 5 பண்ணல எத்தனை வருஷம் ஆயா பண்ணியா 4 வருஷம் திரும்ப திரும்ப பாருங்க ஆரியா இருக்கானே கொஞ்சம் நோக்கி என்னவா லைட்டா கண்டிப்பா முதல்ல இப்ப குனி 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 சேர்ல கை பாரு உட்காரு பாரியா அவருக்கு என்ன தொழில் செய்யணும் செய்ய நான் சொல்லிட்டேன் முதல்ல இப்ப கொஞ்சம் மாதிரி கிடைக்கிறது வழி என்ன சொல்றது இந்த வழி கையில கையில சேர்த்து சொல்லு குனிய கீழ நான் சும்மா இருக்காரு பாரியா இருக்கா இல்லையா முதல்ல இப்ப கொஞ்சம் குனி குனி கீழ கீழ குனி குனி கொண்டு கொண்டு இந்த மாதிரி வீட்டுல பண்ண தலைவரா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆமா இப்ப சரியா உங்ககிட்ட ஒரே நாள்ல சரியா பாட்டல் போட்டதா வாங்கி அவ்வளவு அம்பிச்சு வர வேடா சரியாங்க உங்க பாஸ் வரல உங்க பாஸ் ஆகிரி வரல அப்படி படித்தாங்க இருக்கா பாரு
சோல்டர் வழி தான் சொன்னேன். சோல்டர் வழி அங்க இருந்து தான் இப்படி வருது. எங்க வருது? சிக்கன் பாருங்க இருக்கா? மேடம் வீட்டுல பண்ணணும்னா ஒரு வீட்டுல பண்ணா அப்படின்னா வழி குறையாது. எண்ணெய் விட்டு மாதிரி முடிவிட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுக்கு போட்டு சூடு பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ஒத்தனை வைக்க முடியுமோ ஒத்தனை முடியும். குறையாது. புரியுது? நீ பண்றது வரை எங்க நான் வைக்கிறது நான் கை வைக்கிறது வேற. இது வரைக்கும் பண்ணி வழி குறைச்சா இவங்க குறையுது. அதுதான் சொல்லுது. இருக்கா? அது மாதிரி என்ன பண்ற? வீட்டுல போட்டு எல்லாம் உருவிட்டு தண்ணியை வச்சு படம் வச்சுக்கீங்க. வயா வயா எப்படி படியா இருக்கு அப்படியே போய் கொடுங்க. குழந்தை வீட்டுக்கு சாப்பிட பின்னாடி போயிடுங்க. பின்னாடி போயிடுங்க. பின்னாடி குட்டி குட்டி ஜூஸ் கொஞ்சம் இங்க இங்க கேமரா சொல்லு. ஐயா கிட்ட வந்து உடல்வெளியெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்துச்சு. இவ்வளவு திருப்தியா இருக்கு. ஐயாவுடைய என்ன சொன்னீங்க? ஐயாவுடைய அருள் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன எப்படி சொல்லுங்க பேசியா? ஒரு நிமிஷத்துக்கு இப்போ யூடியூப் பார்த்து தானே வந்து ஐயா யூடியூப் எல்லாம் ஓடி சொல்லுங்க. ஐயா வந்து எப்படி போச்சு சொல்லுங்க. ஃப்ரீயா பண்றாங்க. இங்கிருந்து பார்த்து பொறுமையா பண்ணி கொடுக்குறாங்க. வர்ற ஆளுக்கு எந்த இடத்துல இல்லாம நோய் நொடி இல்லாம பாத்துக்கிறாங்க. பயங்கரமா அதனால இப்போ நான் ஊர்ல உள்ளதான் வாங்கி போட்டுட்டே இருக்கேன். வந்தா சரியா இருந்து நம்பிக்கை. சரி ஒரு 95% குறைஞ்சாச்சு. என்ன நீங்க போட மறுபடியும் சொல்ல சொல்றீங்க. அந்த எண்ணெய் போடணும். ஆமா இந்த எண்ணெய் இருக்கா இல்ல நான் வாங்கிக்கணும். சரி 15 வருஷம் முன்னாடியா? சரி என்ன பண்ணுமா? கீழே இருந்தாரா? இப்ப அது வழி எடுத்துக்கலாம். பாருங்க இருக்கானே எங்க வச்சியா? 15 வழி எங்க வச்சு கேட்டியா? எங்க இருக்கியா? இருக்கானே 15 வழியா போச்சா? பாத்தியா? 15 வழி ஒரு செகண்ட்ல வீட்டுல போயிட்டு பண்ண வராதுன்னா கடலை வைத்தியம் மஞ்சள் கற்பூரம் பூண்டு தட்டி போட்டு இழுத்துட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுக்கு போட்டு தூள் பண்ணி பண்ற அதே மாதிரி தான். இந்த கலர் வேணும் வரமாட்டான். எங்க பைக்கி நம்ம அதே வீட்டுல பண்ணணும்.
அடி கொஞ்சம் வரும். இந்த மாதிரி பண்ண முறையே அது கொஞ்சம் போது இருக்கும். கை நல்ல பாருங்க பாருங்க படிக்காடு பாருங்க பாரு நல்லா பாருங்க பாருங்க கொஞ்சம் குறையிட்டு பாருங்க கொஞ்சம் Mana mana kan? Lagi saja. Bayang. Bayang, betul bayang. Betul tidak? Hah? Pernah ya? Awalnya pun kepengen juga. எத்தனை வருஷம் வழி இது எங்க இருந்து வந்து சொல்லுங்க கொஞ்சம் பின்னாடி 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 ஆமா உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்குது உங்களுக்கு எப்படி உடம்பு இப்ப எப்படி ஐயன் எப்படி உடம்பு அதுவும் சொல்றாங்க இப்போ ஐயா ஒன்றும் சொல்றது நாங்கள் ஐயா என்னுடைய உடல்நிலையை ஐயா எங்க வாங்க பொம்மலா 3 வருஷமா கால் வலிக்கு நடக்க முடியல அந்தால கால் பாருங்க வலிகள் பாருங்க சத்தம் சொல்லுங்க வலிக்குதா வலிக்குதா நல்லா பாருங்க தொட்ட வலிக்கு என்னோட வலி குறைஞ்ச கம்மியா இருக்கு கைய வச்சா வலி பாரு சுத்தமா தெரிஞ்சு கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும் வீக்கத்தான் வந்து பண்ண முடியாது வலிய வசூல் முடியும் வலிய மட்டும் இந்த மாதிரி வேஸ்ட் கட்டி நான் உருவ முடியும் எப்படி உருவ முடியும் கேட்கற சொல்லுங்கம்மா அது வேஸ்ட் கட்டி வாங்க கட்டி வாங்கன்னு நீங்க வேலையே பேட்ட மாட்டேங்கிறீங்க என்ன பண்ண முடியும் இப்ப பாரு சொல்லுவ இப்பயே நீ சொல்லுவ அந்த வைத்தியம் வேறு இந்த வைத்தியம் வேறு புரியுதா பாலப்பட தைரியமா சட்டம் வீடா இல்லையா எடுத்து விட்டு அப்புறமா சொல்லியா நீதான் பேட்டி போற எப்படின்னு கேளுங்க சொல்றியா போயிட்டு பண்ணி செய்யலாம் நடந்து போ போயிட்டு வாங்க பாக்குற கையில என்ன பண்ணுது பாரு பாரு பாரு
வாடா 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 அக்கா என்ன ஊறிட்டேன் பாரு வெளி இருக்கா போச்சா அங்கே அங்கே பின்னாடி வாங்க சத்தமா சத்தமா பேசுங்க. பம்பல்ல இருந்து வராங்க 3 வருஷமா அந்த வலி இருக்கு, கால் வலி. அந்த கால் வீக்கமாக ஐயாட்டு வந்தோன்னா சரியாயிடுச்சு. டெய்லி பண்ண சொல்றேன். திருப்தியா இருக்கா ஐயா கோவிலுக்கு வந்துட்டு போறது? திருப்தியா இருக்கா ஐயா கோவில் வந்து? நன்றி. பரவாயில்லையா? சொந்த ஒரு நாகர்கோவில் நாகர்கோவிலா? நாகர்கோவில் வரீங்களா? இல்ல நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. நானே போன் பண்ணி கேட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பாரு போயிருக்கானே. போச்சா? நாகர்கோவிலே சொல்லு. சொந்த ஊர் நாகர்கோவில். நான் சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐயாவோட வீடியோ வந்து லாஸ்ட் 2 days பார்த்தேன். எனக்கு வந்து ஐயாட்ட வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவும் எனக்கு செட் ஆகல. அந்த டைம் இப்பதான் கியூர் ஆகுது. அந்த மாட்டேங்குது. நல்லா இருக்கு, ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு எனக்கு. வீட்டுல மாதிரி பண்ண தடவை பண்ணா குறைஞ்சிரும். கையெழு வைத்தியம் அம்மா இல்லை அப்பா இல்லை அதை பண்ணதான் வழி போகலாம். பாரு பாரு எந்திரி எந்திரி மூச்சு ஆத்திரி உடம்பு சரியில்லைங்க ஆத்திரி போ மூச்சு விட வேண்டாம். நாம போடுங்க சரியாயிரும்.
என்ன நைட் செய்யறதுக்கு கொஞ்சம் சரி பாருங்க ஆயிடுச்சு பாரு முடிச்சுட்டு பாரு அதே தெளிவு இன்னாரு வழி ஐயா போனூர் ஐயா இருக்கிறேன். இப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுறேன். வைகாசிக்கு மேல்பட்டு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 4 நாள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 12 மணிக்கு வந்துருங்க. மற்ற செவ்வாய் வியாழில் வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அட்ரஸ் சரியா கூகுளில் போடுங்க. போரூர் ஐயா கோயில் போட்டிங்கன்னா கூகுளில் வந்து அட்ரஸு. இப்போ கை வலி கால் வலி மக்களுக்கு பண்ணி வரணும். இங்கே நல்லா சுற்றி போட்டுருங்க. அதேமாதிரி கொஞ்சம் வலி இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், உப்புகள் போட்டு நான் சொல்லக்கூடிய வைத்தியத்தை பண்ணிங்கன்னா வலி பண்ணிட்டு குறைஞ்சி சொல்லுவாங்க. நிறையா பேர் பண்ணிட்டாங்க. ராஜ் வெட்னஸ் எடுத்து போடுறது மக்களுக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துருக்குது. அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டாக வாங்க. செவ்வாய் வியாழ வந்து வைகாசி மாதத்துலேருந்து செவ்வாய் வியாழ 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நான் மக்கள்கிட்ட ஐயாட்ட கேட்டு எல்லா பற்றி தீர்றேன். நான் மக்கள்கிட்ட காசு கேட்கறது இல்லை. இருந்தால் ஒரு நாள் முடிஞ்சு தருமத்துக்கு கொண்டு கேட்டு வந்துச்சு. அவ்வளோ கூட இவருக்குன்னு யாரும் கேட்கறது இல்லை. அவங்களாம் இஷ்டப்பட்டு தாங்கம்மா அதுக்கு தருமம்னா வாடகை தருமா சொல்லிட்டு அவங்களே தராங்க. ஆரியம் வந்து அவ்வளோ கூட இவருக்கு கேட்கறது இல்லை. இதை நீங்கள் மக்கள் அவங்க நீ நினைச்சிருந்தா நாங்கள் ஏன் கேட்குறேன், உங்களுக்கு புண்ணியம் அந்த தர்மத்துக்கு கூட புண்ணியம் கிடைக்கும். அந்த கர்ம வடைகள்லாம் போனதை தான் வாங்குறேன். நான் எனக்காக வாங்கல, நம்மளுடைய கர்ம வடைகள்லாம் போனதுக்கு தான் வாங்குறது, தர்மத்துக்கு வாங்குறது. இதை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச தர்மத்துக்கு ஐயா